ஓம் சாந்தி 20/7/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 25/2/2006 மதுபன். உற்சவ தினமான இன்று மனதின் ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் மாயையிடமிருந்து விடுபட்டிருக்கும் விரதம் எடுங்கள். கருணை உள்ளத்துடன் மாஸ்டர் முக்தி தரும் வள்ளல் ஆகுங்கள். தந்தையுடன் செல்ல வேண்டுமென்றால் சமமாகுங்கள். இன்று நாலாபுரத்திலிருந்தும் மிகவும் பிரியமான குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகம் நிரம்பிய இனிமையிலும் இனிமையான அன்பு நினைவுகளும் வாழ்த்துக்களும் தந்தையை வந்தடைந்த வண்ணம் உள்ளன. ஒவ்வொருவர் மனதிலும் பாப்தாதாவின் பிறந்த நாளுக்கான ஊக்கம் நிறைந்த வாழ்த்துக்கள் கலந்துள்ளன. நீங்கள் அனைவரும் கூட இன்று விசேஷமாக வாழ்த்துக்களை பெற வந்தீர்களா, தர வந்தீர்களா? பாப்தாதாவும் செல்லமான குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் குழந்தைகளின் பிறந்த நாளுக்கான பன்மடங்கு வாழ்த்துக்களை வழங்குகின்றார். இன்றைய நாளின் சிறப்பே முழு கல்பத்திலும் இல்லாமல் தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் ஒன்றாக இணைந்தே கொண்டாடும் நாள் இன்று. இதனை விசித்திரமான ஜெயந்தி, இது போன்ற ஜெயந்தி பிறந்த நாளை எப்பொழுதாவது கொண்டாடியதுண்டா? ஆனால் இன்றைக்கோ பாப்தாதா குழந்தைகளின் ஜெயந்தியையும் குழந்தைகள் பாப்தாதாவின் ஜெயந்தியையும் கொண்டாடுகிறீர்கள். பெயர் சிவ ஜெயந்தி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஒரு ஜெயந்திக்குள், இந்த ஒரு பிறந்த தினத்திற்குள் அநேக ஜெயந்தி அடங்கியுள்ளது. உங்கள் அனைவருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது தானே? நாம் பாபாவிற்கு வாழ்த்துக்களை தர வந்துள்ளோம். தந்தையும் நமக்கு வாழ்த்துக்களை தர வந்துள்ளார். ஏனெனில் தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் ஒன்றாக பிறந்த நாள் நிகழ்வது இது அதிமிதமான அன்பின் அடையாளம் ஆகும். தந்தையால் குழந்தைகளின்றி ஏதும் செய்ய இயலாது. குழந்தைகளும் தந்தையின்றி ஏதும் செய்ய இயலாது. பிறவியும் ஒன்றாக, சங்கம யுகத்தில் இருப்பதும் ஒன்றாகவே தான். ஏனெனில் தந்தையும் குழந்தைகளும் கம்பைண்டாக இணைந்த ரூபத்தில் இருக்கிறார்கள். உலக நன்மைக்கான செயலும் ஒன்றாகவே நடைபெறுகிறது. தனித்து தந்தையும் செய்ய இயலாது, குழந்தைகளும் செய்ய இயலாது. உடனிருந்தே செயல்படுபவர். தந்தையின் வாக்கு உடன் இருப்போம், உடன் செல்வோம். உடன் செல்வோம் அல்லவா? தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் இடையே இத்தகைய அன்பை பார்த்திருக்கிறீர்களா? அனுபவம் செய்துள்ளீர்களா? எனவே இந்த சங்கம யுகத்திற்கு மகிமை உள்ளது. இந்த சந்திப்பின் நினைவாக பல்வேறு விழாக்களை கொண்டாடுகின்றனர். இந்த சிவஜெயந்தி நன்னாளில் பக்தர்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். எப்போது வருவார், எப்படி வருவார் என்று யோசித்து கொண்டுள்ளனர். இங்கேயோ நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். பாப்தாதாவிற்கு பக்தர்களின் மீது அன்பும் உள்ளது, இரக்கமும் வருகிறது. எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள்? நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள்? தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் தேடினீர்களா? தந்தை உங்களை தேடினாரா? யார் யாரை தேடியது? நீங்கள் தேடினீர்களா? நீங்களோ சுற்றி கொண்டே இருந்தீர்கள். ஆனால் பாருங்கள், தந்தை குழந்தைகளை தேடி கண்டுபிடித்து விட்டார். குழந்தைகள் எங்கோ சென்று தொலைந்து போனீர்கள். இன்று கூட பாருங்கள், பாரதத்தின் அநேக ராஜ்யங்களில் இருந்து வந்துள்ளீர்கள். ஆனால் அயல் நாடும் குறைச்சலானதல்ல. 100 தேசங்களிலிருந்து வந்துள்ளீர்கள். என்ன முயற்சி செய்தீர்கள்? தந்தையை தேடுவதில் யாரெல்லாம் உழைத்தீர்கள்? பக்தியில் செய்தீர்கள். ஆனால் தந்தை தேடி கண்டுபிடித்த பிறகு என்ன முயற்சி செய்தீர்கள்? செய்தீர்களா? முயற்சி ஒரு நொடியில் நிச்சயம் செய்துவிட்டீர்கள். ஒரே சொல்லில் நிச்சயம் ஆயிற்று. அந்த ஒரு சொல் எது? எனது குழந்தைகள் சொன்னீர்கள், என்னுடைய பாபா என்று. தந்தையும் சொன்னார், என்னுடைய குழந்தாய் என்று. அவ்வளவேதான். சுலபமா, கடினமா? சுலபம்தானே. பாப்தாதா பார்க்கின்றார், தன்னலமில்லாத உண்மையான பக்தர்கள் இன்றைய நாளில் மிகுந்த அன்புடன் விரதம் இருக்கிறார்கள். நீங்களும் விரதம் இருந்திருப்பீர்கள். அவர்கள் சில தினங்களுக்கு விரதம் இருக்கிறார்கள். நீங்களோ இப்போது இருக்கும் ஒரு விரதத்தால் 21 பிறவிகளுக்கு நன்மை கிடைக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறார்கள், விரதம் இருக்கிறார்கள். நீங்கள் கல்பத்தில் ஒரு முறை விரதம் இருக்கிறீர்கள்.
இதனால் 21 பிறவிக்கு உடலாலோ மனதாலோ விரதம் இருக்க வேண்டியதே இல்லை. நீங்களும் விரதம் இருக்கின்றீர்கள். என்ன விரதம்? தூய்மையான உள்ளுணர்வு, தூய்மையான பார்வை, தூய்மையான செயல், தூய்மையான வாழ்க்கை என்ற விரதத்தை எடுத்துள்ளீர்கள். வாழ்க்கையே தூய்மையானது. பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை அல்ல. ஆகாரம், விவகாரம், உலகம், சமஸ்காரம் அனைத்துமே தூய்மையானது. அவ்வாறு விரதம் எடுத்துள்ளீர்கள் தானே? எடுத்துள்ளீர்களா? தலையசையுங்கள். உறுதியாக எடுத்திருக்கிறீர்களா அல்லது சிறிது அரைகுறையா? நல்லது. மகாபூதமான காமம், இதன் மீது விரதம் எடுத்திருக்கிறீர்களா? மீதமுள்ள 4 பூதத்தின் மீதும் விரதம் எடுத்துள்ளீர்களா? பிரம்மச்சாரி ஆகியுள்ளீர்கள். மேலும் பின்னால் உள்ள 4ஐயும் விரதம் எடுத்தீர்களா? கோபம் விடுபட்டதா? கோபம் விடைபெற்று சென்றதா? 2ஆம் நம்பர் தானே, பரவாயில்லை என்று இருந்து விடவில்லை தானே? எப்படி மகாபூதத்தை மகாபூதம் என்று புரிந்து கொண்டு மனம் சொல் செயலால் விரதம் வைத்தீர்களோ அவ்வாறே கோபத்தின் மீதும் விரதம் எடுத்திருக்கிறீர்களா? குழந்தை குட்டிகளும் உள்ளன, லோபம், அகங்காரம் என்று. ஆனால் இன்று பாப்தாதா கோபத்தை பற்றி கேட்கின்றார். யாரெல்லாம் கோபத்தின் மீது முழு விரதம் எடுத்திருக்கிறீர்கள்? மனதளவிலும் கோபம் இல்லை, உள்ளத்திலும் கோபத்தின் உணர்வு இல்லை. அப்படித்தானே? இன்று சிவஜெயந்தி நாளில் பக்தர்களும் விரதம் இருக்கிறார்கள். பாப்தாதாவும் விரதத்தை குறித்து கேட்பார் அல்லவா? நல்லது. ஏனெனில் பாப்தாதா நீங்கள் கை உயர்த்துவதால் மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. உங்கள் துணையில் இருப்பவர்களும் உங்களுக்கு சான்றிதழ் தர வேண்டும். பிறகுதான் பரிசு வழங்கப்படும். ஏனெனில் பாப்தாதா பார்க்கின்றார், குழந்தைகளிடம் கோபத்தின் அம்சமும் உள்ளது. பொறாமை, சந்தேகம் இவையும் கோபத்தின் குழந்தை குட்டிகள்தான். இருப்பினும் நல்லது, தைரியம் வைத்திருப்பவர்களுக்கு பாப்தாதா இப்போது வாழ்த்துக்களை வழங்குகின்றார். ஆனால் சான்றிதழுக்கு பிறகு பரிசு தருவார். ஏனெனில் பாப்தாதா வீட்டுப்பாடம் செய்ய கொடுத்துள்ளார். அதன் ரிசல்ட்டையும் பார்க்கின்றார். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள். பிறந்த நாளிலே என்ன செய்வார்கள்? ஒன்று கேக்கு வெட்டுவார்கள். இப்போது 1 மாதம் உள்ளது. இந்த 2 மாதத்தில் தனது வீண் எண்ணங்கள் என்ற கேக்கை வெட்டினீர்களா? இந்த கேக்கை வெகு சுலபமாக வெட்டிவிட்டீர்கள். இன்றும் வெட்டுவீர்கள். ஆனால் வீண் எண்ணம் என்னும் கேக்கை வெட்டினீர்களா? ஏனெனில் தந்தையுடன் செல்ல வேண்டும். இது உறுதியான வாக்குதானே? யாருடன் உடன் செல்வீர்கள்? உடன் செல்ல வேண்டும் என்றால் சமம் ஆக வேண்டும். இன்னும் மீதம் இருந்தாலும் 2 மாதம் பூர்த்தியானது. இன்று எங்கிருந்தெல்லாம் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்கள்? விமானம் மூலம், ரயில் மூலம், கார் மூலமாக வந்துள்ளீர்கள். ஓடோடி வந்துள்ளீர்கள். பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சிதான். ஆனால் பிறந்த நாளில் முதலில் பரிசு தருவார்கள். 1 மாதம் உள்ளது. ஹோலியும் வருகிறது. ஹோலியில் சிறிது எரிக்கப்படும். சில வீணான எண்ணம் எனும் விதையும் உள்ளது. விதை இருந்தால் தண்டும் வரும், இலையும் வரும். இன்றைய மனதின் ஊக்கம் உற்சாகத்துடன், சொற்களால் அல்ல, மனதில் ஊக்கம் உற்சாகத்துடன், மனதாலும் சொல்லாலும் தொடர்பிலும் மீதமுள்ளவற்றை தந்தையின் பிறந்த நாளான இன்று தந்தைக்கு பரிசு தருவீர்களா? இதில் லாபம் உங்களுக்குத்தான். பாபா பார்க்க விரும்புகின்றார், யார் ஊக்கம் உற்சாகத்துடன் தைரியத்துடன் செய்வீர்கள் என்று. செய்தே காண்பிப்போம், நல்லவர்களாகி காண்பிப்போம் என்பவர்கள் கை உயர்த்துங்கள். சிந்தித்து பார்த்து சொல்லுங்கள். சொல்லிலும் கூடாது, தொடர்பிலும் கூடாது. அதாவது வீணானது இருக்கக்கூடாது. தைரியம் உள்ளதா? மதுபனில் இருப்பவர்களிடம், அயல் நாட்டினரிடம், பாரதவாசிகளிடமும், ஏனெனில் பாப்தாதாவிற்கு அன்பு உள்ளது. ஆகவே பாப்தாதா யாரும் இருந்து விடக்கூடாது, பின்தங்கி விடக்கூடாது, அனைவரும் தந்தையுடன் இணைந்தே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். பாப்தாதா இந்த குழுவினை, பிராமண பரிவாரத்தை தந்தைக்கு சமமான முகமாக பார்க்க விரும்புகின்றார். உறுதியான எண்ணத்துடன் தைரியம் வைத்தாலே போதும். பெரிய விஷயம் அல்ல, ஆனால் பொறுமை சக்தி வேண்டும், ஏற்றுக்கொள்ளும் சக்தி வேண்டும்.
யாரிடம் பொறுமை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருக்குமோ அவர்கள் சுலபமாகவே கோபத்தை விட்டு விடுவார்கள். பிராமண குழந்தைகளான உங்களுக்கு பாப்தாதா சர்வ சக்திகளையும் வரதானமாக கொடுத்துள்ளார். மாஸ்டர் சர்வசக்திமான் என்ற பெயரும் உங்களுக்கு உள்ளது. இந்த ஒரு மாதத்தில் சமமாகியே தீர வேண்டும் என்றால் வாக்குறுதியின் ஸ்லோகன் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். துக்கம் தராதே, துக்கம் பெறாதே. அநேகம் பேர் இன்று நான் யாருக்கும் துக்கம் தரவில்லை என்று சோதனை செய்கிறார்கள். ஆனால் சுலபமாக துக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நானா கொடுத்தேன், அவர் கொடுத்தார். சரி, ஆனால் நீங்கள் ஏன் எடுத்துக்கொண்டீர்கள்? எடுத்தவர் நீங்களா, கொடுத்தவரா? கொடுத்தவர் தவறு இழைத்தார். அதனை தந்தை அறிவார். டிராமா அறியும் அதன் கணக்கை. ஆனால் நீங்கள் ஏன் பெற்றுக்கொண்டீர்கள்? பாப்தாதா ரிசல்ட்டை பார்க்கும்போது கொடுப்பதில், அதாவது துக்கத்தை கொடுப்பதில் சற்று சிந்திப்பவர்கள் சுலபமாக எடுத்துக்கொள்கிறார்கள். எனவே சமநிலை பெற முடியவில்லை. ஒருவர் துக்கம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் நீங்கள் பெறக்கூடாது. இல்லையேல் உணர்ச்சி வசமாகும் பொழுது வீணான எண்ணங்கள் அழிவதில்லை. பிறகு தந்தையுடன் எப்படி செல்வீர்கள்? தந்தைக்கு அன்பு உள்ளது. தந்தை உங்களை விட்டு செல்ல மாட்டார். உடனே அழைத்து செல்வார். சம்மதம்தானே? பிடித்திருக்கிறதா? தந்தையுடன் செல்ல வேண்டும் என்றால் பரிசு கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு மாதம் அனைவரும் பயிற்சி செய்யுங்கள். துக்கத்தை தரமாட்டேன், பெறமாட்டேன். ஏதாவது நடக்கும். நான் கொடுக்கவில்லை, அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லாதீர்கள். பிறரை பார்க்காதீர்கள், தன்னை பாருங்கள். நான் தான் அர்ஜுனன் ஆக வேண்டும். பாப்தாதா ரிப்போர்ட்டில் பார்க்கின்றார். பெரும்பான்மையானவர்களின் ரிப்போர்ட்டில் திருப்தி இல்லை. எனவே பாப்தாதா மீண்டும் ஒரு மாதத்திற்காக கோடிட்டு காட்டுகின்றார். ஒரு மாதம் பயிற்சி செய்தால் பழகிவிடும். பழக்கம் ஆக்க வேண்டும். இப்படித்தான் இருக்கும், இவ்வளவுதான் முடியும் என்று லேசாக இருந்துவிடக்கூடாது. பாப்தாதாவின் மீது அன்பு உள்ளதென்றால் ஒரு கோபத்தை அர்ப்பணிக்க முடியாதா? அர்ப்பணிப்பின் அடையாளம் தந்தையின் சொல்லை தலைமேற்கொள்பவர்கள். வீணான எண்ணங்கள் இறுதி நேரத்தில் மிகுந்த ஏமாற்றத்தையே தரும். ஏனெனில் நாலாபுறமும் துக்கமான வாயுமண்டலம். இயற்கை ஆத்மாக்களின் வாயுமண்டலம் யாவும் தன் வசம் ஈர்ப்பதாகவே இருக்கும். நாலாபுறமும் துக்கமான வாயுமண்டலம், இயற்கை ஆத்மாக்களின் வாயுமண்டலம் யாவும் உங்களை தன்வசம் ஈர்ப்பதாகவே இருக்கும். ஒருவேளை வீணான எண்ணங்களின் பழக்கம் இருந்தால் அதிலேயே சுழல வைக்கும். பாப்தாதா இன்றைக்கு உள்நாடு வெளிநாடு அனைத்து குழந்தைகளிடமும் விசேஷமான அவர்கள் தைரியமாக எண்ணம் வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் தைரியம் மற்றும் உறுதியுடன் வெற்றி மூர்த்தியாகி, பரமாத்மாவின் குழந்தைகள், எங்களிடம் காமம் இல்லை, கோபம் இல்லை என்று உலகிற்கு அறிவிப்பு செய்வோமா? பிறரை போதையிலிருந்து, பீடி சிகரெட்டிலிருந்து விடுவிக்கிறீர்கள். ஆனால் பாப்தாதா இன்று ஒவ்வொரு குழந்தையும் கோபத்தையும் துறந்தோம், காமத்தையும் துறந்தோம் என்று தைரியத்துடன் உலக மேடையில் காட்ட விரும்புகின்றார். பிடித்திருக்கிறதா? பிரியமான விஷயத்தை செய்வதில் என்ன கடினம்? பாப்தாதாவும் அபரிமிதமான சக்தி கதிர்களை தருவார். ஆசிகளை தருபவரும் பெறுபவருமான பிராமண பரிவாரம் எனும் வரைபடம் தென்பட வேண்டும். ஆசிகளை தருபவரும் பெறுபவரும் பிராமண பரிவாரம் என்ற வரைபடம் தென்பட வேண்டும். ஏனெனில் சமயத்தின் கூக்குரல் இது. பாப்தாதாவிடமும் அட்வான்ஸ் பார்ட்டியினரின் கூக்குரலும் இதுவேதான். மாயையும் இப்போது களைத்து போய்விட்டது. அதுவும் இப்போது முக்தியை வேண்டுகிறது. முக்தி தருகிறீர்கள், ஆனால் இடையிடையே சிறிது தோழமை செய்து விடுகிறீர்கள். 63 பிறவி நட்பு இல்லையா? ஆகவே பாபா கூறுகின்றார், ஹே மாஸ்டர் முக்தி தரும் வள்ளலே, இப்போது அனைவருக்கும் முக்தி வழங்குங்கள். ஏனெனில் அகிலம் முழுவதற்கும் ஏதேனும் ஒரு பிராப்தி எனும் அஞ்சலி தர வேண்டும். எத்தனை வேலை செய்ய வேண்டியுள்ளது! ஏனெனில் இந்த சமயமே நேரம் உங்களுக்கு துணையாக உள்ளது. ஆத்மாக்கள் அனைவரும் முக்திக்கு சென்றே ஆக வேண்டும். நேரம் உள்ளது.
மற்ற நேரத்தில் நீங்கள் முயற்சியே செய்தாலும் நேரம் இருக்காது. எனவே நீங்கள் தர முடியாது. இப்போது சமயம் உள்ளது. எனவே பாப்தாதா கூறுகின்றார், முதலில் தனக்கு முக்தி தாருங்கள், அதாவது தன்னை விடுவித்து கொள்ளுங்கள். பிறகு உலக ஆத்மாக்களுக்கு முக்தி எனும் அஞ்சலி வழங்குங்கள். அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள். துக்கத்தின் கூக்குரல் கேட்காது. துக்கத்தில் இருப்பவர்களிடம் சிறிதேனும் இரக்கம் காட்டுங்கள் என்று மீண்டும் பாடுகிறார்கள். இப்போது முதலே தயவு, கருணை, இரக்கத்தின் சமஸ்காரத்தை நிரப்பவில்லை என்றால் உங்களுடைய ஜட மூர்த்தியில் தயவு, கருணை, இரக்கம் எனும் அதிர்வலைகள் எப்படி நிரம்பும்? இப்போதே சங்கம யுகத்தில் துவாபர மற்றும் கலியுகத்தின் ஜட சித்திரங்களில் வைப்ரேஷனை சேமித்தால்தான் உங்களுடைய ஜட சித்திரங்கள், அதாவது சிலைகள் மூலமாக அவர்கள் அனுபவம் செய்வார்கள். பக்தர்களும் உங்களுடைய வம்சாவளிதான். நீங்கள் அனைவரும் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரின் குழந்தைகள்தான். பக்தர்களாயினும் துயரத்தில் உள்ளவர்களாயினும் உங்களுடைய வம்சாவளியே தான். உங்களுக்கு இரக்கம் வரவில்லையா? வருகிறது, ஆனால் சிறிது சிறிதுதான். அவ்வப்போது வேறு விஷயங்களில் பிஸியாகி விடுகிறீர்கள். இப்போது தனது முயற்சியிலேயே நேரம் அதிகம் செலவு செய்யாதீர்கள். கொடுப்பதில் செலவிடுங்கள். நல்லது. இப்போது பாப்தாதா எதிரில் உள்ளவர்கள், உள்நாடு வெளிநாட்டில் தொலைவில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் ட்ரில் செய்ய வைக்கின்றார். அனைவரும் தயாரா? அனைத்து எண்ணங்களையும் ஒதுக்கி வையுங்கள். இப்போது ஒரு நொடியில் மனம், புத்தி மூலமாக தனது இனிய வீட்டை சென்றடையுங்கள். இப்போது பரந்தாமத்தை விட்டுவிட்டு சூட்சும வதனம் செல்லுங்கள். இப்போது சூட்சும வதனத்தை விட்டு இந்த சாக்கார மண்ணுலகில் தனது ராஜ்யமான ஸ்வர்க்கத்தை சென்றடையுங்கள். இப்போது தமது புருஷோத்தம சங்கம யுகத்தை வந்தடையுங்கள். இப்போது மதுபனுக்கு வந்துவிடுங்கள். இவ்வாறாக மீண்டும் மீண்டும் சுய தரிசன சக்கரதாரியாக சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள். நல்லது. நாலாபுறமும் உள்ள அன்பான அதிர்ஷ்டசாலியான குழந்தைகளுக்கு, சதா சுயராஜ்யத்தின் மூலம் சுய மாற்றம் செய்யும் ராஜா குழந்தைகளுக்கு, சதா உறுதித்தன்மையின் மூலம் வெற்றியை பெறும் வெற்றி நட்சத்திரங்களுக்கு, சதா மகிழ்ந்திருக்கும் பாக்கியசாலி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் மற்றும் இன்று குழந்தைகளின் பிறந்த நாளின் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள், அன்பான நினைவுகள். அத்தகைய உயர்ந்த குழந்தைகளுக்கு நமஸ்காரம். வரதானம். உலக நன்மைக்கான பொறுப்பை உணர்ந்து சமயம் மற்றும் சக்திகளை சிக்கனம் செய்யக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. விளக்கம். உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களும் உயர்வான ஆத்மாக்களான உங்களுடைய குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பமோ அவ்வளவு சிக்கனத்தை நீங்கள் கையாள வேண்டும். ஆக அனைத்து ஆத்மாக்களையும் முன்னால் வைத்து தன்னை உலகளாவிய சேவையில் நிமித்தமான கருவி என்று புரிந்து கொண்டு தனது நேரம் மற்றும் சக்திகளை நீங்கள் செயல்படுத்துங்கள். தனக்கெனவே சம்பாதித்தோம், சாப்பிட்டோம், செலவிட்டு முடித்தோம் என்று அலட்சியமாகி விடாதீர்கள். அனைத்து பொக்கிஷங்களுக்கும் கணக்கு போடுங்கள். மாஸ்டர் படைப்பவர் ஆகுக எனும் வரதானத்தை நினைவில் வைத்துக்கொண்டு சமயம் மற்றும் சக்தியை சேவைக்காக சேமித்து கொள்ளுங்கள். ஸ்லோகன். யாரொருவர் எண்ணம் மற்றும் வார்த்தைகளின் மூலமாக அனைவருக்கும் வரதானங்களை தருவாரோ அவரே மகாதானி ஆவார். அவ்யக்த சமிக்கை. சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து கொண்டு சிரேஷ்டமான சேவை செய்வதற்கு கருவியாகுங்கள். உங்களுடைய மந்திரி மகா மந்திரிகளான சூட்சுமமான சக்திகள் மனம் மற்றும் புத்தியாகும். இவற்றை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது முதலே உங்களுடைய ராஜ்ய தர்பார் சரியாக இருந்துவிட்டால் தர்மராஜரின் தர்பாருக்கு நீங்கள் செல்ல மாட்டீர்கள். தர்மராஜாவும் உங்களை வரவேற்பார். ஆனால் கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை என்றால் இறுதியில் அபராதம் செலுத்த தர்மராஜபுரிக்கு செல்ல வேண்டும். தண்டனைகளே அபராதம். ரிஃபைன் ஆகிவிட்டால் ஃபைன் செலுத்த வேண்டாம். இந்த தண்டனைகளே அபராதம் ஆகும். நீங்கள் ரிஃபைன்ட் ஆகிவிட்டால், சிறந்தவராக ஆகிவிட்டால்
பிறகு ஃபைன் செலுத்த வேண்டி வராது, அபராதம் செலுத்த வேண்டி வராது. நல்லது. ஓம் சாந்தி.